வணக்கம். சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும். நீங்கள் ஆண்டவன் மேலே ரொம்ப நம்பிக்கையுள்ள நபராக இருக்கலாம். இல்லை அது ஆண்டவன் இறைவன்னு சொல்லாமல் இயற்கை மேலே நம்பிக்கையுள்ள நபராகவும் இருக்கலாம். என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள், உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மிக அரிய வாய்ப்புகள், இவை எல்லாமே நீங்கள் இறைவனையோ இயற்கையையோ வேண்டிக்கிட்டு மட்டுமே கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. எப்பொழுதும் நாம் எதுக்காக வேண்டிக்கிறோம், நாம் யாருக்காகலாம் வேண்டிக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் அட்லீஸ்ட் ஒரு நாள் முடிந்து படுக்க போகும்பொழுதாவது யோசிச்சு பார்க்கறது நல்லது. ஒரு கப்பல் போயிட்டுருக்கு. 2 நண்பர்கள். எதிர்பாராத விதமாக ஒரு புயல் காற்றில் அந்த கப்பல் சிக்கிடுது. சிக்கினா என்னாகும்? கப்பல் நொறுங்கி அப்படியே கடலில் அமிழ்ந்து போயிடுது. இந்த 2 நண்பர்களும் ஏதோ ஒருத்தர் உதவியோடு இன்னொருத்தர் தப்பிச்சு கையை பிடிச்சி ஒரு விதமாக கரை வந்து சேர்ந்துடுறாங்க. 2 பேரும் மிக மிக நல்ல நண்பர்கள். இப்போ என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது, நம்மளை யாராவது காப்பாற்றி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அதனால் ஒரு விஷயம் பண்ணலாம். என்ன? 2 பேரும் அவங்கவுங்க சைட்லேருந்து பிரார்த்தனை பண்ணலாம். அவங்கவுங்களுக்கு விருப்பமான, இணக்கமான, எதில் நம்பிக்கை அதிகமாக இருக்குமோ அந்த இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு. சின்ன தீவு தான். இப்போ அதுக்குள்ளே இடையில ஒருத்தருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. ஒரு நண்பருக்கு, வேண்டாம், ஒன்று பண்ணலாம், உன்னுடைய அழைப்பும் என்னுடைய அழைப்பும் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் வரும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ன தீவு தானே, நடுவில் ஒரு எல்லை வகுத்துக்கலாம், ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடலாம். சொல்லப்போனால் 2 பேரும் யார் எதற்காக எப்படி யாரை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறோங்கிறது கூட ஒருத்தர் இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாது. ரொம்ப வசதியான ஒரு அமைப்பாக இருக்குது. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுறாங்க. அந்த தீவினுடைய எல்லைகளுக்கே போயிடுறாங்க. எல்லைகளுக்கே போயாச்சு. முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நண்பர் பிரார்த்தனை பண்ணுறாரு, இறைவா எனக்கு சாப்பாடு கிடைக்கணும். ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குது. அடுத்த நாள் பார்த்தா ஒரு உணவு கிடைக்கிறதுக்கான ஒரு வழி, உணவாக கிடைக்கல, உணவு கிடைக்கிறதுக்கான வழியாக இருக்குது. சந்தோஷமாக சாப்பிட்றாரு. அந்த பக்கம் இருக்கக்கூடிய நண்பன் என்ன பிரார்த்தனை பண்ணாருன்னு கூட தெரியாது. 2வது நாள் நினைக்கிறாரு, ரொம்ப தனிமையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப தனிமையாக இருக்குது, இது போதும்னு எனக்கு தோணலை, அது எனக்கு ஏதாவது ஒரு நட்பு தேவைப்படும். சொல்லப்போனால் வாழ்க்கையை இதே தீவிலே வாழ்ந்துடலான்னு முடிவு பண்ணால் கண்டிப்பாக ஒரு பெண் துணை தேவைப்படும். கடவுளை நீ என்ன நினைக்கிற, எனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாழ்க்கை துணை கூடன்னு வேண்டிக்கிறாரு. அடுத்த நாள் இன்னொரு கப்பல் கரை தட்டுது. அதில் தப்பிச்சு வரக்கூடியது ஒரே ஒரு பெண் தான். வாழ்க்கை துணையும் கிடைக்குது. நாட்கள் போயிட்டே இருக்குது. சந்தோஷமாக இந்த வாழ்க்கை துணையோடு வாழ்ந்துட்டுருக்காரு. ஒவ்வொரு நாளும் அவர் கேட்குற எல்லாமே கிடைக்குது. கடவுளை எனக்கு வீடு தேவைப்படுமே அப்படின்னு சொன்னால் வீடு கட்டுறதுக்கான பொருட்கள் இருக்கக்கூடிய இடமாக அவர் கண்ணில் படுது. உடனே மரங்களை வெட்டுறாரு, வீடு கட்டுறாரு, எல்லாமே. அப்புறம் தோணுது, எத்தனை நாளைக்கு தான் இந்த தீவிலேயே தங்கி நிற்கிறது, இங்கேருந்து தப்பிச்சு போனால் போதும்னு இருக்க ஆண்டவா, தயவு செஞ்சு இந்த அருளை மட்டும் பண்ணிவிடு, நானும் என்னுடைய மனைவியும் இங்கேருந்து தப்பிச்சு போகணும். கண்டிப்பாக நம்பவே மாட்டீங்க. அடுத்த நாள் பார்த்தா ஒரு கப்பல் மறுபடியும் வருது. கரை தட்டலை, கப்பல் இந்த வழியாக போகுது. உடனே இவங்க ஒரு குச்சியெல்லாம் போட்டு ஒரு புகையை எழுப்பி சிக்னல் காமிக்கிறாங்க, அறிகுறி காமிக்கிறாங்க, நாங்கள் இப்போ கரை தட்டி இந்த தீவில் மாட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு காமிக்கிறாங்க. உடனே கப்பல் கரைக்கு வருது. இவர் ஏறி கப்பலில் இவரும் இவருடைய மனைவியும் ஏற போகும்பொழுது மனைவி சொல்கிறாங்க, வந்த அன்னைக்கு நீங்களும் உங்கள் நண்பர்களும் வந்ததாக சொன்னீங்க, நீங்களும் உங்களுடைய ஒரு நண்பரும், அவர் இன்னொரு பக்கத்தில் எங்கேயோ இருக்காருன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு வாழ்க்கை எல்லாமே அழகாகவே அமைஞ்சிட்டு வந்திருக்கு, என்ன ஆச்சு, நீங்கள் மட்டும் இப்போ தனியாக கிளம்புறீங்க, அவர் வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது இந்த முதல் நம்பர் சொல்கிறார், கண்டிப்பாக வேண்டாம், ஏன்னா நான் கேட்டதெல்லாம் கிடைச்சிது எனக்கு, அந்த பக்கம் இருக்கக்கூடிய நண்பனுக்கு என்ன கிடைச்சதுன்னு கூட தெரியாது, ஒருவேளை ஆண்டவனுக்கே அவனை பிடிக்கல போல இருக்கு, ஒழுங்காக பிரார்த்தனை பண்ணலை போல இருக்கு, பக்தியே இல்லை போல இருக்கு, அதனால் நாம் கிளம்பலாம், மை பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் மைன், எனக்கு தெய்வம் கொடுத்த அதிர்ஷ்டமும் ஆசீர்வாதமும் என்னுடையது, அதை யாரோடையும் நான் பகிர்ந்துக்க தயாரில்ல சொல்லிட்டு கிளம்பும்போது மேலேருந்து ஒரு ஒலி கேட்குது. கொஞ்சம் கடுமையான ஒலியாக இருக்குது, கண்டிக்கக்கூடிய ஒரு குரலாக இருக்குது. என்ன? ஆமாம், நீ கேட்டு தான் எல்லாமே உனக்கு கிடைச்சதுன்னு நினைக்கிறியா, எல்லாம் நீ கேட்டு தான் உனக்கு கிடைச்சதா அப்படின்னு. முதல் நண்பருக்கு புரியவே இல்லை. யார் பேசுறது அது? இல்லை, நீ பதில் சொல்லு, உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு தான் உனக்கு எல்லாம் கிடைச்சதுன்னு நினைக்கிறியா? ஆமாம், அப்படிதான். அந்த பக்கம் இருந்த உன்னுடைய நண்பன் என்ன பிரார்த்தனை பண்ணான்னு உனக்கு தெரியுமா? அவனை விட்டுட்டு போக தயாராகிட்ட? புரியாமல் இந்த முதல் நண்பர் கேட்குறாரு, அவன் என்ன பிரார்த்தனை பண்ணியிருப்பான், அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படிங்கும் பொழுது அந்த ஒலி சொல்லுது, என்ன தெரியுமா, நீ எனக்கு சாப்பாடு வேணும்னு பிரார்த்தனை பண்ண, வாழ்க்கை துணை வேணும்னு பிரார்த்தனை பண்ண, வசதிகள் வேணும்னு பிரார்த்தனை பண்ண, தலைக்கு மேலே இருக்கிறதுக்கு ஒரு கூரை மாதிரி வேணும்னு பிரார்த்தனை பண்ண, அன்றாட சோகங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ண, உன்னை தவிர எதை பற்றியும் நினைக்காம அதை மட்டுமே பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த. உன்னுடைய மிக உண்மையான நண்பனான அந்த நபர் அந்த கரையில் இன்னொரு பக்கம் என்ன பிரார்த்தனை பண்ணார் தெரியுமா? ஒரே ஒரு பிரார்த்தனை தான் அவர் தினமும் பண்ணிட்டு இருந்தார். என் நண்பன் கேட்குற எல்லாமே அவனுக்கு கிடைக்கணுமே ஆண்டவா
அப்படிங்கிற ஒன்றை தவிர வேற எதையுமே அவர் பிரார்த்தனை பண்ணலை அப்படின்னு அந்த குரல் சொல்லுது. இப்போ உங்களுக்கும் எனக்கும் புரிய வேண்டியது ஒரு விஷயம்தான். வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோம்? அன்றாடம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். அது காலையில் எப்போ பால் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ பால் வந்தாலும் சரி, எப்போ பேப்பர் போடுவாங்கன்னு நினைக்கும் போது அப்போ பேப்பர் போட்டாலும் சரி, காலையில் எழுந்திருக்கும் போதே தலைவலி இல்லாமல், வயிற்று வலி இல்லாமல், கால்வலி இல்லாமல் இருந்தாலும் சரி, வீட்டில் எல்லாரும் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, சமைக்கும் பொழுது சந்தோஷமாக சமைச்சாலும் சரி, சமைத்த உணவை சாப்பிடும் பொழுது சண்டை வராமல் சாப்பிட்டாலும் சரி, வீட்டுக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாமே இனிமையான செய்திகளாக இருந்தாலும் சரி, தடன் மாடியில் இறங்குறோம் கால் தவறி விழாமல் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு புது ஆடையை போட்டுட்டு போகிற இடத்துல பஸ்ஸில் ஏறும் பொழுதோ இல்லை ஆட்டோவில் ஏறும் பொழுதோ ஒரு ஆணி மாட்டிட்டு கிழியாமல் இருந்தாலும் சரி, சின்ன சின்ன விஷயங்களாக உங்களுக்கு தோன்றது எல்லாமே உங்களுடைய அன்றாட அமைதியை குலைச்சு அன்றாட நிம்மதியிலிருந்து கணிசமானது காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதுனால மட்டும்தான் நமக்கு நன்மைகள். கண்டிப்பாக கிடையாது. அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு ஆண்டவன் அருள் புரிந்ததாக இருந்தால் வெறும் சுயநலம் மிக்கவர்கள் மட்டும்தான் உலகத்தில் இருக்க முடியும். நீங்களும் நானும் அனுபவிக்கிற நல்ல விஷயம் எல்லாத்துக்கும் நம்ம பிரார்த்தனை மட்டும் காரணம் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. யாரோ எங்கேயோ நமக்கு யாருன்னு கூட தெரியாத ஒருத்தர் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறதுனாலையும் நம்மளுடைய அப்பாவோ அம்மாவோ சகோதர சகோதரிகளோ நண்பர்களோ உறவினர்களோ இல்லை வழியில் நாம் பார்த்த ஒரு சில நண்பர்களோ யாரோ நபர்கள் அவங்களுடைய பிரார்த்தனையில் நம்மளையும் சேர்த்திக்கிறதுனால மட்டும்தான் அன்றாட வாழ்க்கை ரொம்ப அழகாக போகுது. இது நம்ம பெரிய கடன் சேர்த்து வச்சுருக்கோம். இந்த கடனை என்ன பண்ணணும்? அமைதியாக கழிக்கணும். கடனை கழிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன? நாமளும் நம்மளை பற்றி மட்டும் பிரார்த்தனை பண்ணாமல் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய இறைவனாக இருந்தாலும் சரி, இயற்கையாக இருந்தாலும் சரி, அந்த கணக்குக்குள்ளே கண்டிப்பாக நம்மளை கொண்டு வந்துடும். கொஞ்சம் சுயநலத்தை விட்டுட்டு வெளியில் வர முயற்சி பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.